இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கி, குரில் கி. ஏற்கனவே கி அப்படிங்கிற எழுத்தை பார்த்துருக்கோம். அது உடைய அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். முதல் வாக்கியத்தை பாருங்க. இங்கே வர சொல்லி ராமனிடம் சொல்லு. ராமன் கிட்ட இங்கே வர சொல்லி சொல்லு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்றாங்க. ராம் சே கஹோ கி யஹா ஆயே. ராம் சே கஹோ கி யஹா ஆயே. வீட்டிற்கு போக சொல்லி சிறுவனிடம் சொல். லடுக்கோ சே கஹோ கி கர் ஜாயே. லடுக்கோ சே கஹோ கி சொல்லு. கர் ஜாயே வீட்டுக்கு போகச் சொல்லு. நீ வருவாயா இல்லையா? இந்த சென்டென்ஸில் கீங்கிறது அல்லது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. தும் ஆத்தே ஹோ கி நஹி. தும் ஆத்தே ஹோ கி நஹி. நீ வரியா இல்லையா? அடுத்த வாக்கியம், நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்ம என்ன சொல்லுவோம்? நீ பாஸ் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை படி குஷி கி பாத் யஹ் ஹை கி, ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தும் பரீட்சா மே பாஸ் ஹோ கயி. நீ பரீட்சையில் பாஸ் ஆயிட்ட, தேர்ச்சி பெற்றிட்ட. படி குஷி கி பாத் ஹை கி தும் பரீட்சா மே பாஸ் ஹோ கயி. சந்தோஷமான விஷயம் நீ பரீட்சையில் பாஸ் ஆனது அப்படின்னு அர்த்தம்.